ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் நூடுல்ஸ் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி நல்லா ஹெல்த்தியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வெஜ் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கூட கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். அடுத்ததான் இதில் நான் இன்றைக்கி 1 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஹக்கா நூடுல்ஸ், இந்த மாதிரி நிறைய லோக்கல் பிராண்ட் நூடுல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதை 2லேருந்து 3 நிமிஷம் போல் வேக வைக்கலாம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் வெந்திருக்கு. ரொம்ப குழஞ்சு போயிடக்கூடாது. இப்போ இது சரியாக இருக்கும். இதில் வடிகட்டிடலாம். இதை வடிகட்டின உடனே இதில் கொஞ்சமாக நம்ம நார்மல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, பச்சை தண்ணி, அதை ஊற்றி கழுவிடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா வேகாமல் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் எகெயின் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு வச்சிடலாம். தனித்தனியாக ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்கினதும் அடுத்ததாக இதில் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கணும். இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் பண்ணணும். ஏன்னா அது க்ரன்ச்சியாக இருக்கணும். நம்ம சேர்க்குற பொருள்லாம் வெந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. இது ஓரளவுக்கு வதங்கினதும் அடுத்தது நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். பீன்ஸ் ஒரு 10 போல், அதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோட ஒரு பெரிய கேரட். பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ண ஒரு கேரட்டையும் போட்டுடலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் முட்டைக்கோசை அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதே மாதிரி காயில் நல்லா பிடிக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெட்சப், அடுத்ததான் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸை சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். பெரிய கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, உடஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியாக எடுத்து, இல்லாட்டி ஃபோர்க் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்துலேயும் இந்த மிளகுத்தூள் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இதில் உப்பு காரம் மட்டும் சரியாக போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதுக்கு மேலே வேக வச்சிட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும், நல்லா லாங்காக கிடைக்காது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்வீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.